தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். குஜராத் மாநிலம் கெடா மாவட்டத்தில் குற்ற சம்பவத்தில் தொடர்புடையவரின் வீட்டை இடிக்க முயன்றது தொடர்பான வழக்கை நேற்று உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் போது நில உரிமை சட்டத்தின் மீது புல்டோசரை இயக்குவதாக கருதப்படும் நடவடிக்கைகளை நீதிமன்றம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று நீதிபதிகள் ரிஷிகேஷ் ராவ், சுதன்ஷு துலியா, SVN பாட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது சம்பந்தமாக மனுதாரர் சையத் வாதிடும் போது பாலியல் துன்புறுத்தல் மற்றும் தாக்குதலுக்கு ஆளான குற்றச்சாட்டின் பேரில் தனது சகோதரர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகு செப்டம்பர் 6ஆம் தேதி குஜராத்தின் கத்லால் நகர்பாலிகா உள்ளாட்சி அமைப்பு இடிப்பு அறிவிப்பை வெளியிட்டதாக மனுதாரர் சையத் கூறினார். மேலும் அவர் தனது மனுவில் குடும்பத்தின் ஒரு உறுப்பினர் மீது சுமத்தப்பட்ட கிரிமினல் குற்றச்சாட்டுகளுக்காக குடும்பத்தை தண்டிப்பது தவறு என்று கூறினார். இதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இதுபோன்ற நடவடிக்கைகளை அனுமதிக்க முடியாது என்று கூறியுள்ளது. இது சம்பந்தமாக குஜராத் அரசுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்பொழுது உள்ள நிலையை நீட்டிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது.